மக்களே ஒரு 2, 3 நாளா எல்லாரும் சிரிச்ச முகத்தோட எல்லாரும் அமைதியா வந்து இருந்துட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கு நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஆசமா வந்து இருந்தது. ஆனா, நேரம் ஆக ஆக தன்னுடைய வன்மங்கள வந்து மறுபடியும் கொட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். காலையில பார்வதி அவர்கள் சாண்ட்ரா மேல அந்த வன்மத்த கொட்டுனாங்க. அதேபோல இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வினோத் அவர்களுக்கும், அமித் அவர்களுக்கும் ஒரு பெரிய சண்டை வந்து ஏற்பட்டுருச்சு. அந்த சண்டையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வினோத் அவர்கள் நாக்க கடிச்சுக்கிட்டு ஒரு மாரி ஒரு ரியாக்ஷன் வந்து குடுத்தாப்ல. அமித் அவர்கள் ஒரு மாரி ஆடி போயிட்டாப்ல. "என்ன அடிக்கிறதுக்கு வரியா?" அப்படின்னு சொல்லி அமித் அவர்கள் வந்து கேட்டிருக்காரு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல முழுசா வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும். அதையும் பிரஸ் பண்ணி ஹால்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க அப்டேட் பண்ற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்னு எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போலாம். காலையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அமித் அவர்களும் அதுக்கப்புறம் ஒரு 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூரி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பூரியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமித் அவர்கள் வந்து அப்படியே அந்த மாவு, அதாவது தேய்ச்சி வச்ச மாவு இருக்குல்ல, அந்த மாவை எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டு விட்டுறாப்புல. அதை வந்து அழுத்தியோ இல்லை வந்து இது பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் வந்து இருந்துட்டு இருக்காங்க. நம்ம வினோத் இருக்கார்ல, அவர் கிச்சன் கிட்ட அப்போ அடிக்கடிக்கு வந்து போயிட்டு வந்துட்டே வந்து இருப்பாப்புல. ஆயிடுச்சா, இது இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி குறிப்புகள்லாம் வந்து சொல்லிட்டே வந்திருப்பாங்க. சில பேர் அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட்டிருப்பாங்க. ஏன் பாக்கியாவே அவங்க வந்து அதுதான் வந்து சொல்லிட்டு போனாங்க. கிச்சன்லன்னு வந்துட்டாங்கன்னா என்ன சமைக்கவே வந்து விடமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அமித் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வினோத் அவர்கள் இப்படி பண்ணுறதுனால அமித் வந்து கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு. இவர் வேற வந்துட்டா போய் யோ என்ன நீ வேற பேசிக்கிட்டே இருக்க அப்படி இப்படிலாம் வந்து பேசினோடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கானா வினோத்துக்கு வந்து செம்ம காண்டாயிடுது. ஏய் என்னடா நீ இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்க, என்னால் போக முடியாதுடா, நீ தாண்டா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, பூரியை வந்து அழுத்தி போடுறா அப்படின்னு சொல்லி இவர் பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஏய் நீ ஏன்னா கோவப்படுறா அப்படின்னு சொல்லி அமித் அவர்கள் கேட்க, அதுக்கு வினோத் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாக்க கடிச்சிக்கிட்டு வந்து போயிட்டாப்ல. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் பிரச்சனையும் வந்து கலவரமே உண்டாயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லி ஆகணும். ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் ஒரே இடத்துல வந்து அப்படியே சேர்ந்துட்டாங்க. அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கானா வினோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கானா வினோத் அப்படிலாம் பண்ணாதீங்க, அவருக்கு தான் அது பிடிக்கலன்னு சொல்கிறாருல, தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி கம்ருதீன், அதுக்கப்புறம் பார்வதி, விக்ரம், அப்புறம் நம்ம சாண்ட்ரா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பித்தாங்க. அமித் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு. வினோத் அவர்கள் ஏன்னா நான் வந்து நாக்கு கடிச்சது ஒரு நார்மலான ஒரு விஷயம்டா, அதுக்கு பார்த்து அந்த ஆள் எப்படி பேசிகிட்டு இருக்கானே, இப்படி தான் வந்து அந்த ஆள் வந்து பேசுவானா அப்படி இப்படின்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் வந்து பேச, அமித் ஒரு பக்கம் பேச, அந்த பிரச்சனை வந்து பெருசாகிட்டே வந்து போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினோத் வந்து இல்லை நான் சும்மா நார்மலாக நாக்கு கடிச்சதுக்கே வந்து அந்த ஆள் அப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி அதையே திரும்ப திரும்ப வந்து சொல்லிட்டு இருந்தாப்புல. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் கிச்சனுக்குன்னு வந்தாவே அந்த ஆள் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. யோ போயா அப்படின்றது, அதுக்கப்புறம் வராதுன்னு சொல்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருக்கான். ஸோ அதான் என்னால் வந்து தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வினோத் அவர்கள் வந்து சொல்கிறாப்புல. ஆனாலும் எல்லாரும் காம்ப்ரமைஸ் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக அமித் அவர்கள் வந்து என்னையா நீ இப்படி வந்து பேசிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு போய் கட்டி பிடிச்சி அந்த பிரச்சனையை வந்து முடிச்சு விட்டுக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இது ஏன் சண்டை போட்டாங்க, எதுக்காக சண்டை போட்டாங்கன்னே வந்து தெரியல. கேட்டால் வந்து ஃப்ரெண்டாக வந்து இருக்காங்களாம். ஃப்ரெண்ட்ஷிப்காக வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கட்டி அணைச்சி அந்த பிரச்சனையை வந்து முடிச்சுக்கிட்டாங்களாம். ஸோ இதுதான் மக்கள் நடந்தது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.